ஏன் தல உங்க குடும்பம் பெரிய குடும்பம் போல. அந்த ஃபேமிலியை முழுசா உடையாம பார்த்துக்கிறது எங்க அத்தை வள்ளி. எங்களுக்கு அது இன்னொரு அம்மா. எனக்கு அதுனா அவ்வளோ உசுறு. எப்படா நான் வருவேன்னு சொல்லி ரோட்டை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ நான் வர்றது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன், பறக்கிறது, தாவறது, ஓடுறது, நீந்துறதுன்னு எல்லாத்தையும் பிடிச்சி சமைச்சு வச்சிருவோம். அம்மா, என்னம்மா சமைக்கட்டும்? அம்மா, என்ன சமைக்கட்டுமா? ருசியே இல்லாத வாழ்க்கையில உயிர் வாழ ஏதோ சாப்பிடணும். ஏதோ ஒன்று சரி, என்ன தல உன்னை பார்க்க குடும்பத்தோட மேலத்தாலாம் ஆர்த்தி தட்டோட வந்து நிப்பாங்கன்னு பார்த்தா இங்கே என்னடான்னா ஒருத்தரையும் காணோம். மாறா. அம்மா, மீராம்மா கால் பண்றாங்கம்மா. வரேன். ஏன் தல இவங்க தான் உங்க அத்தையா? என்ன பாசமா இருந்த மூஞ்சி அப்படியே சீரியஸா மாறுது? அம்மா வணக்கம்மா. அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல மேடம். நாங்களும் எவ்வளவோ சொல்லி பாக்குறோம். அவ என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அதை தான் செய்யறா. என் லைஃப்ல இப்படி ஒரு குழந்தைய நான் பார்த்ததே இல்ல. எந்த நேரமும் ஏதாவது வம்பிழுத்துக்கிட்டே இருக்கா. எங்களாலையும் கை நீட்ட முடியல. கை நீட்டணும்னு வைங்களேன், ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அது இன்னும் பெரிய போலீஸ் கேஸ் ஆயிடும். இப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் நாங்க தான் மேடம் பயப்படுற மாதிரி இருக்கு. எங்க கிளாஸ்ல அவகிட்ட அடி வாங்காத ஸ்டூடெண்டே கிடையாது மேடம். அப்படி ஒரு அராத்தா இருக்கா. ஐயோ, வீட்ல அவளை எப்படித்தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்னே தெரியல. இப்படிலாம் சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ஒரு 7 வயசு குழந்தைய உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க எல்லாம் என்ன டீச்சர்ஸ்? ஐயோ மேடம், நீங்க எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் நீங்க. ஒரே ஒரு நாள் எங்க கிளாஸ்ல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எங்களோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும் மேடம். பசங்களை பாருங்க மேடம். அந்த பையனை பாருங்க மேடம், கை உடைஞ்சு நின்னுட்டு இருக்கான். அந்த பையனை பாருங்க, அவன் உதட்டுல அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. இப்படியே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போனா அவங்க என்ன மேடம் நினைப்பாங்க? அவங்களுக்கு எப்படி மேடம் பதில் சொல்றது? அவ ஒருத்திக்காக மொத்த பேரும் தினம் தினம் 1000 பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு. இப்ப அவ எங்க இருக்கா? மேடம், பிபி டேப்லெட் போட்டுக்கிறீங்களா? எதுக்கு? இல்ல மேடம், இத பண்ண அந்த பாப்பா வந்துச்சுன்னா பிபி இன்னும் அதிகமாயிடும். அப்புறம் தலை சுத்திர போகுது மேடம். மிஸ் கூப்பிட்டீங்களா? உள்ள வா. என்ன, ஏதாவது படிக்கிற ஐடியா இருக்கா? இல்ல வேற ஏதாவது ஐடியாவோட ஸ்கூலுக்கு வந்திருக்கியா? இல்ல மிஸ். நாளுக்கு நாள் உன் அட்டகாசம் அதிகமாயிட்டே போகுது. உன்னை பத்தி இந்த ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணாத ஆளுங்களே கிடையாது.
கேண்டீன்ல ஆரம்பிச்சு வாட்ச்மேன் வரைக்கும் அத்தனை பேரும் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏதோ குழந்தை தெரியாதனமா தப்பு பண்றான்னு விட்டா திரும்ப திரும்ப அதே தப்பை பண்ணிட்டு இருக்க. நான் தப்பு ஒன்றும் பண்ணல மிஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? இங்க ஒருத்த ஆலங்கோலமா நிக்கிறானே, இதுக்கு என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. கேள்வி கேட்டா மட்டும் அமைதியா நிப்பியா? நான் பதில் சொல்றேன் மிஸ். நீங்க கேப் விடாம பேசிட்டு இருந்தீங்க, அதான் பதில் சொல்ல முடியல. சரி சொல்லு. இவன் ராஜேஷை கிண்டல் பண்ணா. ராஜேஷ் பாவம் மிஸ். அவன் கண்ணாடி போட்டிருக்கானா, அவனை இவன் சோடா புட்டின்னு கலாய்ச்சிட்டே இருக்கான். அவன் தேம்பி தேம்பி அழுதான். அதான் நான் இவனை அடிச்சேன். பிரவீன் பூஜாவோட பென்சில திருடிட்டான் மிஸ். பூஜா டெய்லி ஸ்கூலுக்கு ஒரு பென்சில் எடுத்துட்டு வரா. அதை இவன் திருடிட்டே இருக்கான். பூஜா வீட்டுக்கு போன உடனே பென்சில் என்னடி பண்ண, எழுதுனியா இல்ல தின்னுட்டியான்னு அவங்க அம்மா அவளை அடிக்கிறாங்களா மிஸ். இவன் கிட்ட கேட்டா நான் எடுக்கவே இல்லைன்னு பொய் சொல்றான். அவன் பேக் ஃபுல்லா இவ்ளோ பென்சில் மிஸ். தப்பில்லாது, அதான் பிரவீன் அடிச்சேன். அவனையே அடிச்ச? இவன் நீ ஒரு கேர்ள் ஒரு பாய் அடிக்கலாமான்னு திமிரா பேசினா, அது தப்பில்ல மிஸ், அதான் அடிச்சேன். இவ பேரண்ட்ஸை கூப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க மேடம். மேம் என்ன மேம் உடனே வர சொல்லியிருந்தீங்களா? என்னாச்சு? ரொம்ப சாரி மேடம், உங்களோட பிஸி ஷெட்யூல்ல உங்களெல்லாம் கூப்பிடுறதே தப்பு. இருந்தாலும் இட்ஸ் ஓகே மேம், பரவாயில்ல. என்னாச்சு? உட்காருங்க மேடம். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. சாரி மேம், நான் அவளை கண்டிச்சு வைக்கிறேன். மேடம், உங்ககிட்ட கேட்கணும்னே இருந்தேன். நீங்க கனியோட அம்மாவா? இல்ல இல்ல, இவங்க என் சித்தி, அம்மாவோட தங்கச்சி. மேம், நான் அவளை வார்ன் பண்றேன், இனிமே இந்த மாதிரி நடக்காது. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மேடம். இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்றது எங்களுக்கு அவ்வளவு ஈஸி இல்ல மேடம். இந்த பசங்களோட பேரண்ட்ஸுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணும் மேடம். உங்களுக்காக தான் பாக்குறோம். சரிங்க மேம்.